மகிழினி அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்னால என்ன பண்ண முடியும்? அவ அப்படி சொன்னா அது நடந்துருமா தம்பி? நீங்க மட்டும் அவ கழுத்துல தாலி கட்டிட்டா அந்த சந்தோஷத்திலேயே அவ 100 வருஷம் உயிர் வாழ்வா தம்பி. அப்படி போடுங்க, அதுதான் பாயிண்ட். பாட்டி, எதுவா இருந்தாலும் அது மகிழினியோட சம்மதத்தோட நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அட யார நீ டேய்? அவ சம்மதம் சொல்லனா ஸ்வேதாவை தான் நீ கல்யாணம் பண்ணணும். ஏன்னா அங்க எல்லா ஏற்பாடும் ரொம்ப ஸ்பீடா நடந்துட்டு இருக்கு, தெரியல உனக்கு? பாட்டி, ஆதிக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடக்கும் போது நீங்களும் உங்க பேத்தியும் கண்டிப்பா வந்து என் தம்பியும் ஸ்வேதாவையும் வாழ்த்தணும். அண்ணே, கொஞ்சம் சும்மா இருக்கியா? பின்ன பாட்டியே இவ்வளவு தைரியமா இந்த ஐடியாவை கொடுக்கறாங்க, நீ சும்மா பயந்துட்டு இருக்க? பாட்டி சொல்றதுதான் செம்ம ஐடியா. அவங்க இந்த மாதிரி சேம் சிச்சுவேஷன்ல பிளாட் இருக்கிற இந்த மாதிரி பழைய படத்தெல்லாம் பார்த்திருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு சூப்பரான ஒரு ஐடியாவை கொடுத்திருக்காங்க. அதுல இந்த ஹீரோ என்ன பண்ணுவார் தெரியுமா? இப்படிதான் ஒத்து வராத ஹீரோயின் கழுத்துல சம்மதமே இல்லாம ஹீரோயினுக்கு தெரியாம தாலி கட்டுவாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிரச்சனையோட லைஃப் ஓட்டுவாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல ஒன்னு சேர்ந்துருவாங்க. அதனால நீ அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணா உன் பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அண்ணே, ஆனா இந்த பிளான் சரியா வருமானு தெரியலையே. முரண்டு பிடிக்கிற மாடுக்கு இந்த மூக்கனாங்க போடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? உன் பாணியில சொல்லணும்னா, ஒருத்தர் ஆபரேஷன் பண்ணி நீ காப்பாத்தணும்னா அதுக்கு மயக்க மருந்து கொடுத்தானே ஆகணும். அவங்க மயக்கத்துல இருப்பாங்க, அந்த மாதிரி. இதுவும் புரியலையே. சரி, என் பாணியில சொல்லணும்னா, போதை வேணும்னா சரகு கொஞ்சம் காட்டா இருந்தாலும் மூக்க புஷ்டு குடிக்கிறோம்ல, அந்த மாதிரி தான்டா உன் லைஃப்லயும் இந்த மாதிரிலாம் பண்ணாதான் சக்சஸ் ஆகும். கட்டாயமா தாலி கட்டி தான் ஆகணும். அண்ணே, போதும், நிறுத்து. எனக்கு நல்லா புரியுது. அட பாவீங்களா, மகிழினி கழுத்துல கட்டாயமா தாலி கட்டுறதுக்காக டாக்டரை தூண்டி விடுறீங்களா? உடனே இந்த விஷயத்த ஸ்வேதா மேடம் கிட்ட சொல்லியே ஆகணும். பாட்டி, என் தம்பி இன்னைக்கு தான் சூப்பரா தைரியமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். கன்ஃபார்மா இவனுக்கும் மகிழினிக்கும் கல்யாணம் நடக்கும். அப்புறம் என்ன, நம்மளாம் சொந்தக்காரங்களாக போறோம். ஜாலி இல்ல?